ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமியில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆர் மெஷர்ஸ் aimed at redistributing land ownership, improving land use and ensuring equity in agriculture. என்னப்பா லேண்ட் இப்போ வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, நில சீர்திருத்தங்கள், நில உரிமையை மறுபகிர்வு மற்றும் நில பயன்பாட்டை மேம்படுத்துதல் மற்றும் விவசாயத்தில் சமநிலையை உறுதி செய்தல். இதில் தான் வந்து என்னென்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்கிறோம். இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, டு ரெடியூஸ் ரூரல் பாவர்ட்டி, எலிமினேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. என்னதுன்னா கிராமப்புற வறுமையை குறைத்தல், சுரண்டலை ஒழித்தல் மற்றும் விவசாய உற்பத்தியை மேம்படுத்தல். இப்போது வந்து நம்ம ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முகல் எம்பையரில் வந்துட்டு ஜமீன்தாஸ், ஜாகீர்தாஸ் இவங்க தான் வந்து என்ன இன்டர்மீடியரிஸ் மாதிரி பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது டில்லர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கக்கிட்ட இருந்து ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து எம்பரர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சரில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து திவானி ரைட்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து டாக்ஸஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஏலம் விடுறது, அதாவது நிலத்தை வந்து மொத்தமாக ஏலம் விடுறது. அப்போ வந்து ஒருத்தவங்க ஹையஸ்ட் பிட்டர், யார் வந்து அதிகமாக ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நிலத்துக்கு வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு அவங்க வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் அதில் வந்து கலெக்டான டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபெயிலியரான மெத்தடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது ஜென்ரலாக பேசிக்காக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஜமீன்தாஸ், ஜாகீர்தாஸ் வந்து லேண்ட் ஓனர்ஸாக கன்சிடர் பண்ணி ஃபார்மர்ஸ்கிட்ட வந்து லேண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க சும்மா ஒர்க் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணி கம்பெனிக்கிட்ட கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு ரயோத்வாரி, இந்த டேரெக்டாக வந்துட்டு இவங்கக்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணுறது, அதாவது டேரெக்டாக ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணுறது. அவங்க தான் ஓனர்ஸ் ஆஃப் த லேண்டாக கருதப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகள்வாரி. ஸோ இது வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லேஜ்லேருந்து மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, லேண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் கிட்ட மட்டுமே வந்து அதிகமாக இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாஸ், ஜாகீர்தாஸ், லேண்ட்லார்ட்ஸ், நிலப்பிரபுக்கள் இவங்கள்ட்ட வந்து லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ கஷ்டப்படுறவங்கக்கிட்ட, நார்மல் டில் பண்ணுறவங்களுக்கு லேண்ட் வந்து அவங்க ஓனராக இல்லை, இவங்கக்கிட்ட தான் லேண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் லேண்ட் வந்து கிடைக்கணும், உழவர்களுக்கும் வந்து லேண்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து பார்க்கலாம். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அண்டர் த பிரிட்டிஷ் ராஜ் the farmers did not have the ownership of the lands they cultivated. The landlordship of the land lied with the zamindars and zagirdars. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகளுக்கு அவர்கள் பயிரிட்ட நிலங்களின் உரிமை இல்லை. நிலத்தின் நில உரிமை ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்கள் போன்றவர்களிடம் இருந்தது. நிலத்தை குத்தகைக்கு விடுவது ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தது. நிலம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்திருந்தது. சுய விவசாயத்தில் எந்த சுயநலமும் இல்லாத இடைத்தரகர்களின் பெருக்கம் இருந்தது. குத்தகை ஒப்பந்தங்கள் இயல்பில் பறிமுதல் செய்யப்பட்டன. குத்தகைதாரர் சுரண்டல் அநேகமாக எல்லா இடங்களிலும் வந்து இருந்துச்சு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜேசி குமாரப்பன் அவங்க தலைமையில் வந்துட்டு ஒரு கமிட்டி போட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் இருக்க அந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, த அபாலிஷன் ஆஃப் த இன்டர்மீடியரிஸ், டெனன்சி ரிஃபார்ம்ஸ், ஃபிக்ஸிங் சீலிங்ஸ் on land holdings, consolidation of land holdings. These were taken place in base because of the need to establish a political will for their wider acceptance of these reforms. அதாவது சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள் 4 கூறுகளை கொண்டிருந்தன. அது என்னன்னா, இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், நில உடைமைகளுக்கு உச்சவரம்பு நிர்ணயித்தல், உடைமைகளை ஒருங்கிணைத்தல். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான ஃபார்மர்ஸுக்கு வந்து லேண்ட் வந்து கிடைக்கணும். அதுதான் வந்துட்டு என்ன பார்த்தோன்னா இதோட வந்து மெயின் அப்ஜெக்டிவ். அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ், டெனன்சி ரிஃபார்ம், சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ், கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ், லேண்ட் டு த டில்லர், என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். அதாவது
நில சீர்திருத்தத்தின் நோக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், நில உடைமைகளுக்கு உச்சவரம்பு, நில உடைமைகளை ஒருங்கிணைத்தல், உழுபவனுக்கு நிலம், கூட்டுறவு பண்ணையை ஊக்குவித்தல். ஸோ இதுதான் வந்து இதோட நோக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். முன்னாடி நான் சொன்னேன் இல்லை, முகல் எம்பையரில் வந்துட்டு இந்த மாதிரி ஜமீன்தாஸ், ஜாகிர்தாஸ் அவங்க வந்துட்டு டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டு எம்பரர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியரிஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ வந்து இதை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அபாலிஷ் பண்ணாங்க. ரிமூவல் ஆஃப் லேண்ட் லாட்ஸ் லைக் ஜமீன்தாஸ், மகல்வாஸ் அண்டு ஜாகிர்தாஸ். லேண்ட் டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த டில்லர்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ்யூ என்ன வந்துச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்அடிக்குவேட் ரெக்கார்ட்ஸ், எவேஷன் டாக்டிக்ஸ். அதாவது வந்துட்டு ஒருத்தங்க லேண்டு மொத்தமாக இப்போ ஒருத்தங்க பேர்லன்னா அதை வந்து மற்றவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே பிரித்து கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் இந்த இதில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ இடைத்தரகர்கள் ஒழிப்பு, அதாவது அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். ஜமீன்தார்கள், மகள்வார்கள், ஜாகிர்தார்கள் போன்ற நிலப்பிரபுக்களை அகற்றுதல். நிலம் நேரடியாக உள்பவனுக்கு மாற்றப்பட்டது. செயல்படுத்தல் சிக்கல்கள், போதுமான பதிவுகள் இல்லாமை, தவிர்ப்பு தந்திரோபாயங்கள். நெக்ஸ்ட் வந்து டெனன்சி ரிஃபார்ம். டெனன்சி ரிஃபார்ம்ஸ் அதில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா என்ஷோர் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அதாவது இப்போ நிலத்தின் பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது. அதுக்கடுத்து ரெகுலேட் ஃபேர் ரெண்ட்ஸ், அதாவது முன்னாடிலாம் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பீரியடில் நமக்கே தெரிஞ்சது வந்துட்டு என்னென்னா ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் வந்து இவங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கணும், அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெகுலேட் ஃபேர் ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதாவது டிப்பிக்கலி 1/4 ஆர் 1/3 ஆஃப் த ப்ரொடியூஸ். ப்ரொவைட் ரைட்ஸ் டு டெனன்ட்ஸ் ஃபார் த ஓனர்ஷிப். ஸோ அவங்களுக்கு குத்தகைதாரர்களுக்கு வந்து உரிமையை வழங்குதல். முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி குத்தகைக்கு விடுவாங்க. விடும்போது வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு போ, அந்த மாதிரி அறுவடை பண்ணுற நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக வந்து இதை சீர்திருத்தத்துக்காக கொண்டது தான் டெனன்சி ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அதாவது சீலிங்னால் வந்துட்டு உச்சவரம்பு, அதாவது ஒருத்தர் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கணும், அல்லது ஒருத்தர் வந்து 20 ஏக்கர்ஸ் தான் வச்சுருக்கணும், அந்த மாதிரி ஒரு உச்சவரம்பு வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து என்னென்னா சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா லிமிட் மேக்ஸிமம் லேண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேமிலி கேன் ஓன், ரீடிஸ்ட்ரிபியூட் சர்ப்ளஸ் லேண்ட் டு த லேண்ட்லெஸ். அதோட சேலஞ்சஸ் வந்து என்னென்னா பினாமி டிரான்சாக்ஷன், அதான் மற்றவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கே பகிர்ந்து குடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. அண்டர் ரிப்போர்ட்டிங், குறைவான அறிக்கையெல்லாம் என்கிட்ட நான் கம்மியாக தான் லேண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறது, இந்த மாதிரி. ஸோ நில உடைமைகளுக்கான உச்சவரம்பு வந்து பார்த்தோன்னா ஒரு தனிநபர் குடும்பம் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நிலத்தை வரையறுக்கவும், உபரி நிலத்தை மற்றவர்களுக்கு மறு விநியோகம் செய்தல். சவால்கள் வந்து என்ன பார்த்தோன்னா பினாமி பரிவர்த்தனைகள், குறைவான அறிக்கை. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ். கன்சாலிடேஷன்னா என்ன, ஒருங்கிணைத்தல். அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துருக்காமல் இதில் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லேண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தேர்ட் ஒன்று வந்து பர்சன் ஏயோட லேண்டு, இப்போ 2, 4 வந்து பர்சன் பியோட லேண்டு. ஸோ இவர் இங்கேயும் மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதை வந்து மொத்தமாக இந்த ரெண்டும் வந்துட்டு பர்சன் ஏக்கு, இந்த ரெண்டும் பர்சன் பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அங்கங்கே செதறி கிடக்கிறத மொத்தமாக சேர்த்து கொடுக்குறது தான் வந்து என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ். ஸோ ரெடியூஸ் லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, இன்சென்டிவ்ஸ் ஃபார் லேண்ட் ஓனர்ஸ் டு கன்சாலிடேட் ஸ்மால் பிளாட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் டு த டில்லர். ஸோ தோஸ் ஹூ டில் த லேண்ட் ஷுட் ஓன் இட். யார் வந்து அதில் வந்து உழவு பண்ணுறாங்களோ, யார் வந்து அதில் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே வந்து அந்த லேண்டை வந்து கொடுக்குறது. ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஓனர்ஷிப், ட்ரான்ஸ்ஃபர் டு டெனன்ட்ஸ் அண்ட் ஷேர் கிராப்பர்ஸ். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட், அதாவது தேவைக்கு அதிகமாக வச்சுருக்கவங்ககிட்ட வந்து வாங்கி அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் அக்யூர்டு ஆஃப்டர் என்ஃபோர்சிங் சீலிங் லாஸ். ஸோ பங்குகள் ஒருங்கிணைப்பு, அதை பார்த்தோம் அப்படின்னா விவசாய உற்பத்தியை அதிகரிக்க நிலம் துண்டாடப்படுவதை குறைத்தல், சிறிய மனைகளை ஒருங்கிணைக்க நில உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை. உழுபவனுக்கு நிலம் வந்து என்னென்னா நிலத்தை உழுபவர்கள் அதை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும். குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு உரிமை மாற்றத்திற்கான திட்டங்கள், உபரி நிலத்தின் விநியோகம். உச்சவரம்பு சட்டங்களை அமல்படுத்திய பின்னர் கையகப்படுத்தப்பட்ட உபரி நிலங்களை மறுபகிர்வு செய்தல். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல. இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட், இது 1951. ஸோ இதுலேருந்து ஜமீன்தாரி அதாவது ஃபியூடல் சிஸ்டம் வந்து முற்றிலுமாக வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து லேண்ட் சீலிங் ஆக்ட்,
imposed லிமிட்ஸ் ஆன் லேண்ட் ஓனர்ஷிப். அதுக்கடுத்து பூதன் மூமெண்ட், இது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா வினோபா பாவே அவங்க வந்து பண்ணாங்க. ஆந்திர பிரதேஷில் இருக்கவங்க பண்ணாங்க. இது வந்து என்னென்னா வாலண்டரியாக போய் வந்து கொடுக்குறது புவர்ஸுக்கு. இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ ஜமீன்தார்ஸ்லாம் வாலண்டியராக போய் லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. பட் இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு பிளான் தான். ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம், நிலப்பிரபுத்துவ நில உடைமை முறைக்கு முடிவு கட்டப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டங்கள், இது வந்து என்ன மாநிலத்துக்கு மாறுபாடு. இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு 20 ஏக்கர்ஸ், இன்னொன்று வந்து 22 ஏக்கர்ஸ், இன்னொரு ஸ்டேட்டில் 30 ஏக்கர்ஸ், அந்த மாதிரி அந்த லிமிட் சீலிங்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து மாறுபட்டுச்சு. நில உரிமை விதி விதிக்கப்பட்ட வரம்புகள், பூமிதான இயக்கம் வந்து வினோபா பாவே தலைமையில் ஏழைகளுக்கு தானாக முன்வந்த நிலத்தை நன்கொடையாக வழங்குதல். ஸோ லேண்ட் ரிஃபார்ம் மெஷர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளானில் வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா எம்பசிஸ் ஆன் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ், அதாவது நிறுவன சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம், இடைத்தரகர்களை ஒழித்தல். நெக்ஸ்ட்டு செகண்ட் 5-year பிளானில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லேண்ட் சீலிங்ஸ், வில்லேஜ் லெவல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது நில உச்சவரம்பை நடைமுறைப்படுத்துதல், கிராம அளவிலான நில பதிவுகள். அதுக்கடுத்து பூதன் கிராம்தன் மூமெண்ட், இது வந்து லெட் பை வினோபா பாவே, வாலண்டரி டொனேஷன் ஆஃப் லேண்ட், லிமிட்டட் சக்ஸஸ். ஸோ இது வந்து வெற்றி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா எனாக்டட் டியூரிங் 1960 and 70, ரீடிஸ்ட்ரிபியூட்டர் சர்ப்ளஸ் அண்ட் அமாங் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது மூலமாக வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸுக்கும் வந்து ரைட்ஸ் கிடச்சிது அவங்க லேண்டில். நில உச்சவரம்பு சட்டங்கள் 1960 மற்றும் 1970களில் இயற்றப்பட்டது. விளிம்பு நிலை சமூகங்களுக்கும் உபரி நிலம் மறு விநியோகம் செய்யப்பட்டது. ஸோ வன உரிமைகள் சட்டம் 2006 பழங்குடி சமூகங்களின் நில உரிமைகளை அங்கீகரித்தது. ஸோ வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ வந்து இருக்கிறவங்ககிட்ட வந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, சீலிங், இதெல்லாம் பண்ணோம்ல. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணோம். ஸோ அச்சீவ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அபாலிஸ்ட் ஃபியூடல் அண்ட் லேண்ட் சிஸ்டம், அதாவது நில பிரபுத்துவ நிலை உடைமை முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. எம்பவர்டு டெனன்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஷேர் கிராப்பர்ஸ், குத்தகை விவசாயிகள் மற்றும் பங்குதாரர்களுக்கு அதிகாரம் வந்து அளிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் ரூரல் இந்தியா. ஸோ ரூரல் இந்தியாவில் வந்துட்டு சுரண்டலை வந்து குறைச்சிது. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் லேண்ட் டு மில்லியன்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். ஸோ நிறைய லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு என்ன லட்சக்கணக்கான நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வந்து வழங்கப்பட்டது. ஸோ சேலஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் லேண்ட் லார்ட்ஸ். ஸோ வந்து இப்போ வந்து ஜமீன்தார்ஸ் கிட்ட வந்து அதிகமான லேண்ட் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சு. பட் யாருமே வந்து வாண்டடாக வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க லேண்டை வந்து கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு என்ன, அப்போ தான் வந்து ஃபஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எனாக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, லேண்டை வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுல்ல, அதை வந்துட்டு லீகல் ரைட்டாக மாற்றினாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் லேண்ட்லார்ட்ஸ், ineffective implementation at state levels, lack of proper land records இல்லை, legal loopholes exploited to evade reforms, unequal regional impact. இங்கே வந்துட்டு அன்இக்குவல் ரீஜனல் இம்பேக்ட் அப்படின்னா சில மாநிலங்களில் வந்துட்டு நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு, சில மாநிலங்களில் வந்து ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணப்படலை. அதான் நிலப்பிரபுக்களின் எதிர்ப்பு, மாநில அளவில் பயனற்ற அமல்படுத்துதல், சரியான நிலப்பதிவுகள் இல்லாமை, சீர்திருத்தங்களை தவிர்ப்பதற்கான சட்ட ஓட்டைகள் பயன்படுத்தப்பட்டன. சமமற்ற பிராந்திய தாக்கம், கேரளா மேற்கு வங்கத்தில் சிறப்பாக செயல்படுதல், பீகார் போன்ற மாநிலங்களில் மோசமாக செயல்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இது வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் தான். ஸோ கேஸ் ஸ்டடீஸ் பார்த்தோம்னா கேரளா வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் டெனன்சி ரிஃபார்ம்ஸ், ஹை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரேட்ஸ், அதாவது விரிவான குத்தகை சீர்திருத்தங்கள், அதிக மறுபகிர்வு விகிதங்கள். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பர்கா, ஃபோக்கஸ் ஆன் ஷேர் கிராப்பர்ஸ் ரைட், சக்ஸஸ் இன் ரெடியூசிங் ரூரல் பாவர்ட்டி. மேற்கு வங்காளத்தை பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பர்கா, பங்குதாரர்களின் உரிமைகளில் கவனம் செலுத்துதல், கிராமப்புற வறுமையை குறைப்பதில் வெற்றி. பீகார் அண்ட் உத்தரப்பிரதேசில் லிமிட்டட் சக்ஸஸ் டியூ டு சோஷியோ பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸால், சமூக அரசியல் எதிர்ப்பால்
மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றி. இப்போ மாடர்ன் சேலஞ்சஸ், முன்னாடி வந்து ஜமீன்தார்ஸால் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ மாடர்ன் சேலஞ்சஸ் வந்து என்ன லேண்டில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அர்பனைசேஷன் லீடிங் டு லேண்ட் அக்யூசிஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ வந்து நகரமயமாக்குறதுனால வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய லேண்ட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டைவர்ட்டட் ஃபார் நான் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ். இப்போ வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்துட்டு இப்போ வந்து மான்சூனை நம்பி இருக்குது. சப்போஸ் மான்சூன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து கண்டினியூஸாக நடக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்டு சஸ்டைனபிலிட்டி, காலநிலை மற்றும் நிலைத்தன்மை பற்றிய பிரச்சனைகள். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டு பாலிசிஸ் பார்க்கலாம். டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டு இம்ப்ரூவ் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த நிலப்பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குதல். நெக்ஸ்ட்டு பிஎம் கிசான் ஸ்கீம். இது வந்து என்ன டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு த ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு நேரடி வருவாய் உதவி. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு பூஸ்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ வந்துட்டு சேமிப்பு கிடங்குகள் அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறது. ஸோ அது மூலமாக வந்துட்டு அவங்க பண்ண விளைச்சலை வந்து சேமித்து வச்சு அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் போய் விற்பனை செய்கிறது. ஸோ இதுக்காகலாம் வந்துட்டு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் கரண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ இது இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெடியூசிங் ஃபார்மர் சூசைட்ஸு. அதாவது இப்போ வந்துட்டு இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க வந்து வயலில் வாழை அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்க. சம்டைம்ஸ் மான்சூன் ஃபெயிலியர் அது கிராப் ஃபெயிலியரில் வந்து பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி அதில் வந்து கடன் வாங்கி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பண்ணும்போது அது வந்து அவங்க வந்து தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அட்ரஸிங் ரூரல் அர்பன் மைக்ரேஷன். இப்போ ரூரலில் வந்து சம்பளம் கம்மியாக இருக்குது, வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் ஏரியாஸுக்கு மூவ் ஆகுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. அட்ரஸிங் ரூரல் அர்பன் மைக்ரேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூஸ்டிங் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது உணவு உற்பத்தியில் தற்சார்பு வந்து அதிக ஊக்குவித்தல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அபாலிஷ் த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஸ்டேட் வித் மேக்ஸிமம் லேண்ட் ரிஃபார்ம் சக்ஸஸ் வந்து கேரளா. இயர் ஆஃப் பூதன் மூவ்மெண்ட் வந்து 1951. ஆர்டிகிள்ஸ் ரிலேட்டட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 39B 39C ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ முக்கியமானது பார்த்தோன்னா ஜமீன்தாரி முறையை ஒழித்த முதல் மாநிலம் மேற்கு வங்கம். நில சீர்திருத்தத்தில் அதிக வெற்றி பெற்ற மாநிலம் கேரளா. பூமிதான இயக்க ஆண்டு 1951. நில சீர்திருத்தம் தொடர்பான உறுப்புரை மாநில கொள்கையின் வழிபாட்டு கோட்பாடுகளின் பிரிவு 39 அண்ட் 39C. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ப்ரைமரி கோல் ஆஃப் த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் பி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், ஆப்ஷன் சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் டி ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது வந்து நமக்கு ஜென்ரலாக ஆன்சர் தெரிஞ்சதான் ஏன் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கும் வந்து லேண்ட் கிடைக்கணும், அதுதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் டு ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட். எதுக்காக எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்ட்ரடியூஸ் கமர்ஷியல் ஃபார்மிங், ஆப்ஷன் பி அபாலிஷ் லேண்ட் லார்டிசம் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் லேண்ட், ஆப்ஷன் சி ப்ரொமோட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் டி வந்து சப்போர்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். இதுக்கு ஆன்சர் வந்து அபாலிஷ் லேண்ட் லார்டிசம் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் லேண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் சீலிங் இஸ் அ மெஷர் எய்ம்டு அட். எதுக்காக வந்து இதோட எய்ம் வந்து என்ன அப்படி பார்த்தோன்னா இதோட இது ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் என்கரேஜிங் கமர்ஷியல் ஃபார்மிங் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஃபிக்ஸிங் த மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் லேண்ட் தட் அன் இண்டிவிஜுவல் கேன் ஓன், ஆப்ஷன் சி allowing unlimited land holdings for efficient use, ஆப்ஷன் டி preventing soil erosion. ஆன்சர் வந்து என்ன பார்த்தோன்னா ஃபிக்ஸிங் த மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் லேண்ட் தட் அன் இண்டிவிஜுவல் கேன் ஓன். ஓகேவா? ஸோ வாட் வாஸ் த மெயின் எய்ம் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? ஆப்ஷன் ஏ increase land revenue, option B abolish intermediaries, option C promote urban development, option D encourage industrialization. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா abolish intermediaries. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா விச் மூமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் த வாலண்டரி டொனேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூஷன்? பார்த்தோன்னா சர்வோதயா மூமெண்ட், ஆப்ஷன் பி பூதன் மூமெண்ட், ஆப்ஷன் சி சிப்கோ மூமெண்ட், ஆப்ஷன் டி வந்து குவைட் இந்தியா மூமெண்ட். ஸோ ஆன்சர் வந்து என்ன தெரியும்? ஆப்ஷன் பி பூதன் மூமெண்ட். ஸோ வந்து இப்போ வந்துட்டு
அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஹூ லெட் த பூதன் மூமெண்ட் இன் இந்தியா? ஸோ யார் வந்து இதை லீட் பண்ணா அப்படி பார்த்தோம் அப்படின்னா வினோபா பாவே. ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி வினோபா பாவே, ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதான் வினோபா பாவே. அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் லேண்ட் ஹோல்டிங் லிமிட் அண்டர் லேண்ட் சீலிங் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ 10 acres, ஆப்ஷன் பி 18 acres, சி வேரிட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ், ஆப்ஷன் டி வந்து 25 acres. நான் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன்ல. ஸோ வந்து லேண்ட் சீலிங் ஆக்டில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சீலிங் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி வேரிட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ். இப்போ வந்து நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இரிகேஷன் இன் இந்தியா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இரிகேஷன்? இரிகேஷன்னா என்ன? இரிகேஷன் ரெஃபர்ஸ் டு த ஆர்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் டு த சாயில் ஃபார் அக்ரிகல்ச்சர். நீர்ப்பாசனம் என்பது விவசாயத்திற்கான மண்ணில் செயற்கையாக நீரை பயன்படுத்துவதை குறிக்கிறது. இது வந்து எதுக்காக பண்ணுறோம்? குரூஷியல் ஃபார் இன்க்ரீஸிங் கிராப் ப்ராடக்டிவிட்டி, ரெடியூசிங் டிபெண்டன்சி ஆன் ரெயின்ஃபால் அண்ட் என்ஷோரிங் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ பயிர் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்காக இப்போ வந்து வானம் பார்த்த பூமி சொல்லுவாங்க, மழையே நம்பிட்டு இருக்குது, அந்த மழையை நம்பிட்டு இருக்க அந்த டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக, மழைப்பொழிவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் முக்கியமானது. அதுக்கடுத்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன். இரிகேஷன் வந்து எங்கே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா கெனால்ஸ். லார்ஜர் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் ப்ரைமர்லி இன் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ப்ரைமர்லி வந்து கெனால்ஸில் தான் பண்ணுறாங்க. வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ் டாமினன்ட் இன் ஏரியாஸ் வித் ஹை கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி. டேங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா காமன் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன்க்ரீஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ கால்வாய்கள் மிகப்பெரிய நீர்ப்பாசன ஆதாரம், முக்கியமாக வட மாநிலங்களில். கிணறுகள் மற்றும் குழாய்கள் அதிக நிலத்தடி நீர் கிடைக்கும் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. குளங்கள் தமிழகம், கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களில் பொதுவானது. மழைநீர் சேகரிப்பு, நிலையான வேளாண்மையின் முக்கியத்துவத்தை அதிகரித்தல். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன், எப்படி வந்து இரிகேஷன் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். சர்ஃபேஸ் இரிகேஷன் நம்ம டேரெக்டாக பண்ணுறது, அதாவது கால்வாய், வரப்பு, வடிநிலம் அது வழியாக வந்துட்டு நம்ம வந்து வயலுக்கு வந்து பண்ணுறது. அதான் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் ஃபீல்ட்ஸ் வயா கெனால்ஸ், ஃபரோஸ் ஆர் பேசின்ஸ். ஸோ ட்ரிப் இரிகேஷன் வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த பிளான்ட்டோட ரூட்லேயே வந்துட்டு தண்ணி வந்து இது பண்ணுற வழங்குறது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன். டெலிவர்ஸ் வாட்டர் டைரக்ட்லி டூ ரூட்ஸ் ரெடியூசிங். இதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டர் வேஸ்டேஜ் வந்து குறையுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த ரெயின் மாதிரி எப்படி சுற்றி வந்து அதை தண்ணி வந்து இதாகும். இதுதான் வந்து என்ன ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். தமிழில் தெளிப்பு பாசனம். மழைப்பொழிவை பிரதிபலிக்கிறது. இதை மோஸ்ட்லாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அன்ஈவன் டெரைன், அங்கே தான் வந்துட்டு இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இரிகேஷன் டைப்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இரிகேஷன் என்ன மாதிரி இரிகேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படி பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்னால் பாரம்பரிய முறைகள். பாரம்பரிய முறைகளில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா தேக்லி, ரஹத், லெவர் சிஸ்டம். அதாவது தேக்லி அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கிணத்துல நீர் இறப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேக்லி சிஸ்டம். அடுத்தது ரஹத் வந்து என்ன அப்படின்னா வீல் இருக்குல்ல, வீலில் வந்துட்டு அந்த வாளி மாதிரி வந்து கட்டி விட்டு ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்து நிலங்களுக்கு வந்து நீர் பாய்ச்சுவாங்கள்ல, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரஹத் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நவீன முறைகள் வந்து சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசனம். ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி இப்போ பார்க்கலாம். நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா கெனால் இரிகேஷன் டாமினன்ட். அதாவது பஞ்சாப், ஹரியானாலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கெனால் இரிகேஷன் தான் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவில் டேங்க்ஸ் வைட்லி யூஸ்டு. சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டியூப்வெல்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் டியூ டு ஆரிட் கண்டிஷன். வடமேற்கு இந்தியா கால்வாய் நீர்ப்பாசனம் ஆதிக்கம் செலுத்துகிறது. தென்னிந்தியா பரவலாக பயன்படுத்தப்படும் தொட்டிகள். மத்திய மற்றும் மேற்கு இந்தியா வறண்ட நிலைமைகள் காரணமாக குழாய் கிணறுகள் மற்றும் தெளிப்பான்கள். மேஜர் இரிகேஷன் கெனால்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து மேஜராக எந்த கெனால்ஸ்லேருந்து அதிகமாக இரிகேஷன் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி கெனால். இந்திரா காந்தி கெனால் தான் லார்ஜஸ்ட் கெனால் இன் இந்தியா. இட்ஸ் எங்கே இருக்குன்னா சர்வ்ஸ் ராஜஸ்தான். இது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்பர் கங்கா கெனால். இது வந்து எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது.
அதுக்கடுத்து பர்கி டைவர்ஷன் கெனால், இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. தமிழில் பார்த்தோன்னா இந்திரா காந்தி கால்வாய், இந்தியாவின் மிகப்பெரிய கால்வாய் வந்து இந்திரா காந்தி கெனால் தான், ராஜஸ்தானுக்கு சேவை செய்கிறது. மேல் கங்கை கால்வாய் வந்து உத்தரப்பிரதேசம். பார்ஹி திசை திருப்பல் கால்வாய் வந்து மத்திய பிரதேசம். ரோல் ஆஃப் ரிவர்ஸ், இரிகேஷனில் வந்துட்டு ரிவரோட ரோல்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் லைக் த கங்கா, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி சர்வ்ஸ் அஸ் த லைஃப் லைன்ஸ் ஃபார் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது கங்கா, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகள் வந்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கு உயிர் நாடியாக செயல்படுகிறது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கங்கா, பிரம்மபுத்திரலாம் பார்த்தோம்னா பெரினியல் ரிவர். ஸோ ஆண்டு முழுவதும் வந்து என்னாகும், இதில் வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இரிகேஷனில். நெக்ஸ்ட்டு பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் லெஸ் ரிலையபிள் டியூ டு சீசனல் ஃப்ளோ வேரியேஷன். பருவகால நீரோட்ட மாறுபாடுகள் காரணமாக தீபகற்ப ஆறுகள் குறைந்த நம்பகத்தன்மை கொண்டவை. நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன லார்ஜஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோன்னா பக்ரா நங்கல் ப்ராஜெக்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் பஞ்சாப். நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட். இது வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். இது வந்து எங்கன்னா குஜராத்தில். பக்ரா நங்கல் திட்டம் இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப். நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து ஆந்திர பிரதேசம். சர்தார் சரோவர் திட்டம் இது வந்து குஜராத்தில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ சேலஞ்சஸ் இன் இரிகேஷன், இதில் உள்ள சவால்கள் வந்து என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்இவன் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். அதாவது ஒரு இடத்துல வந்து நீர் வந்து அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இரிகேஷனில் வந்து மேஜர் சேலஞ்சஸாக இருக்குது. அதாவது நீர் வளங்களின் சீரற்ற பிராந்திய விநியோகம். அதுக்கடுத்து கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் டியூ டு ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன். அதிகமாக கிரவுண்ட் வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்குது. இதுவும் வந்து நீர்ப்பாசனத்தில் வந்து ஒரு மேஜர் சேலஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. இதனால இரிகேஷன் வந்து சேலஞ்சஸாக ஆகுது. ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் இரிகேஷன். ஸோ வந்து நீர்ப்பாசனத்திற்காக அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எய்ம்ஸ் ஃபார் ஹர் கேத் கோ பானி அண்ட் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா ஒவ்வொரு விவசாயம் மற்றும் நீர் பயன்பாட்டை திறனை நோக்கமாக கொண்டுள்ளது. அதுக்கடுத்து ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்பெடிடைஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் டிலேடு ப்ராஜெக்ட். தாமதமான திட்டங்களை விரைந்து முடிக்க இது பண்ணுறாங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷன் இன் இந்தியா. ட்ரிப் இரிகேஷன் வந்து இந்தியாவில் வந்து மேஜராக என்ன பண்ணுறாங்க, ட்ரிப் இரிகேஷனாக என்ன, டேரெக்டாக வந்து அந்த பிளான்ட்டோட ரூட்லேயே வந்து வாட்டர் வந்து கொடுக்குறது. ஸோ இதை வந்து மேஜராக எங்கே பண்ணுவாங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல தான் ப்ரொமோட்டட் இன் வாட்டர் ஸ்கேர்ஸ் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன் கிராப்ஸ் லைக் சுகர் கேன், காட்டன் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இந்த கரும்பு, பருத்தி, காய்கறிகள் வந்து உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். இம்பேக்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இரிகேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம நார்மலாக லாஸ்ட்டில் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம் க்ரீன் ரெவல்யூஷனால் இரிகேஷன் வந்து அதிகமாச்சு, நிறைய தண்ணி தேவைப்படுச்சு அப்படி. ஸோ இரிகேஸ்ட் டிமாண்ட் ஃபார் இரிகேஷன், increased demand for irrigation in regions like Punjab and Haryana, shift from rain-fed to irrigated agriculture. ஸோ பசுமை புரட்சியின் தாக்கம் பார்த்தோன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற பகுதிகளில் நீர்ப்பாசனத்திற்கான தேவை அதிகரித்துள்ளது. மானாவாரி விவசாயத்திலிருந்து பாசன விவசாயத்திற்கு மாறுதல். நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் இரிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் யூசர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் குளோபலி. இல்லை உலகத்துலேயே வந்துட்டு இந்தியாவில் தான் அதிகமாக வந்துட்டு நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓவர் 60% ஆஃப் இரிகேஷன் ரிலைஸ் ஆன் கிரவுண்ட் வாட்டர். இந்தியாவில் இருக்க மொத்த லேண்ட் இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டில் 60% ஆஃப் இரிகேஷன் வந்து கிரவுண்ட் வாட்டரில் தான் வச்சு தான் மேஜராக நடக்குது. மேஜர் இரிகேஷன் கிராப்ஸ் என்ன பார்த்தோம்னா ரைஸு, சுகர் கேன், வீட் அண்ட் மெய்ஸ். ஸோ வந்துட்டு இந்த லெசன் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.